வெல்கம் டு Edusprint Academy. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர்ஆர்பியில் உங்களுக்கு என்னென்ன டைப்பில் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிஐ பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். சேம் அதே ஃபார்முலா தான், பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1000 10,000. ஸோ உங்களோட பிரின்சிபல் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 1000 rupees 10,000 rupees சொல்லிட்டாங்களா, 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆர் எவ்வளோ இருக்கு, 5% சொல்லிட்டாங்க. என் வந்து 2.5 years. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் வந்து 10,000 அண்ட் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5%. 1 yearக்கு per annum தானே சொல்லியிருக்காங்க, 1 yearக்கு 5%. என்ன சொல்லிருக்காங்க, 2.5 years. 2.5 years அப்படின்னா எப்படி எழுதலாம், 2 1/2 எழுதலாமா? ஓகே, அப்படி இல்லைனா 5/2 எழுதலாம் தானே. 2.5 வருஷம் அப்படின்னா 5/2 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, பிஎன்ஆர் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபார்முலா, பிஎன்ஆர் divided by 100. ஸோ அப்ளை பண்ண என்ன வந்திருக்கும், 1000 into n வேல்யூ வந்து 5/2 into 5%, கீழே ஒரு 100. 2 0 கேன்சல் ஆயிருமா, 2 1 times. இங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், 50 times. ஸோ 50 into 5ங்கிறப்போ என்ன வேல்யூ வரும், 2500. 250 plus 5 அப்படிங்கிற into 5 அப்படிங்கிறப்போ 1250. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும், 2.5 yearsக்கு 1250 rupees இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலா இதை பார்த்தோன்னே கூட நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். 10,000ல 5% எவ்வளோ, 1% அப்படின்னா 100, 5% அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, 500 அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ 500 rupees 1 yearக்கு 500 rupees, 2 வருஷத்துக்கு 1000 rupees, ஒரு அரை வருஷத்துக்கு 250 அப்படின்னு கூட நீங்க மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, a sum becomes 10,650 in 5 years and rupees 11,076 in 6 years at simple interest. What is the sum? ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு அமௌண்ட் இருக்கு, ஒரு பிரின்சிபல் வேல்யூ இருக்கு. அந்த நம்பர் என்ன, அந்த வேல்யூ என்னவா மாறுது அப்படின்னா 10,650 மாறுது. எத்தனை வருஷத்துல மாறுது, 5 வருஷத்துல மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அதே அமௌண்ட் என்னவா ஆகுது அப்படின்னா 6 yearsல 11,076 rupees மாறிடுச்சு. ஸோ இது ரெண்டுக்கும் எவ்வளவு இயர் கேப் இருக்கும், 1 year இயர் கேப் இருக்குமா? ஸோ 1 yearல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சலாமா, இது ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year, 1 year என்னவா இருக்கும், 11,076 minus 10,650. ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்புறம் என்ன வேல்யூ வந்திருக்கும், 426. அப்போ 1 yearக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும், 426 இருக்கும். ஸோ 5 yearக்கான இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிச்சு, சாரி 5 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், பிரின்சிபல் தெரிஞ்சிருமா? ஸோ எஸ்ஐ ஃபார் 5 years. அப்ப எஸ்ஐ ஃபார் 5 years. ஸோ 1 yearோட வேல்யூட என்ன பண்ணிடலாம், மல்டிபிள் பண்ணிடலாமா, 426 into 5. ஸோ மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 2130. அப்ப 5 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 2130. அப்ப இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு, அமௌண்ட்மே தெரியும். 5 yearsக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் என்னவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன ஃபார்மேட், அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ மைனஸ் பண்ணலாமா, அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணுங்க, 10,650 மைனஸ் 2130. ஸோ மைனஸ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 8,520 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, a sum of money doubles itself in 6 years if
இன்வெஸ்டட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு மணி என்ன ஆகுது அப்படின்னா டபுள் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு நாள்ல? 6 இயர்ஸ்ல டபுள் ஆகுது. ஓகேவா? இன் ஹவு மச் டைம் will it become 8 times அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபார்முலா வச்சு நீங்க சால்வ் பண்ணாலும் சரி, இல்ல கான்செப்டா யோசிங்களேன். ஒரு அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது 6 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருந்திருக்கும்? அதாவது பிரின்சிபல் வந்து 1 ரூபின்னு எடுத்துக்கோங்க. அமௌண்ட் வந்து 6 மடங்கா மாறுது. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 6ஆ இருக்கும், 5ஆ இருக்குமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருப்பீங்க? 5 அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க. சோ இங்க இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? சாரி, டபுள் ஆகுது தானே சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை மாத்தி எழுதிட்டேன். என்ன சொல்லிருக்காங்க? அமௌண்ட் டபுள் ஆகுது. அப்போ 1 ரூபி நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா என் கைக்கு வரப்ப எவ்வளவு வரும்? 2 ரூபாய் வரும். அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா வருது? 1 ரூபி எக்ஸ்ட்ரா வருது. அதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்டா இருக்கும். எத்தனை வருஷத்துல? 6 வருஷத்துல. ஓகேவா? சோ ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல்ஸ் டு எஸ்ஐ. அப்ளை பண்ணுங்க. 1 இன்டூ என் வேல்யூ வந்து 6, ஆர் தெரியாது, ஆர் டிவைட் பை 100 ஈக்குவல்ஸ் டு எஸ்ஐயும் 1. ஸோ கேன்சல் பண்ண என்ன வந்திருக்கும்? R equals to 50 divided by 3%. So R percentage கிடைச்சிரும். So இதை வச்சு என்ன பண்ணலாம்? நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So same amount வந்து எவ்வளவு நாள்ல 8 மடங்கா மாறும்னு கேட்டிருக்காங்க. So amount வந்து 8 மடங்கா மாறுது. அப்ப simple interest என்னவா இருக்கும்? 7ஆ இருக்குமா? சேம் இதே ஃபார்முலா SA equal to PNR by 100 அப்ளை பண்ணுங்க. PNR ஃபார்முலால தான் அப்ளை பண்றேன். ஓகேவா? R நம்ம கண்டுபிடிச்சோமா, அந்த R யூஸ் பண்ணிக்கோங்க. 50 divided by 3 ஃபார்முலால இருக்க 100 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஸோ என் வேல்யூ என்னவா இருக்கும்? 42ஆ இருக்குமா? ஸோ 42 இயர்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது நார்மல் ப்ரொசீஜர்ல நீங்க சால்வ் பண்றது. இந்த சம் எப்படி நான் பார்த்தோன்னே சால்வ் பண்றது? ஓகேவா? இதை எரேஸ் பண்ணிடுறேன், நீங்க வேணா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 6 இயர்ஸ்ல அந்த அமௌண்ட் என்னவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க? டபுளா மாறுது 6 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு எடுத்துக்கோங்க ஒரு சைடு. ஓகேவா? 6 வருஷத்துல எத்தனை மடங்கு மாறுது? 2 மடங்கு மாறுது. அப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்? 1 ரூபி இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குமா? ஒரு சைடு இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கோங்க. சோ எனக்கு 1 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆகுது. அப்போ 8 மடங்கா மாறுது அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வேணும்? 7 ருபீஸ் வேணுமா? 7 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க எனக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா? இது என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. சோ கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா x ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 42 இயர்ஸ். சோ அந்த மெத்தட்லயும் 42 தானே வந்துச்சு. சோ நீங்க எப்படியே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. if a certain sum becomes 7 times of itself in 9 years. ஒரு certain amount வந்து 7 டைம்ஸா மாறதுக்கு 9 இயர்ஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? இங்க 7 இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? அதோட ஒரு நம்பர் கம்மியா இருக்கும். 6 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 6. இயர் பாத்தீங்க அப்படின்னா 9 இயர். ஓகேவா? சோ 6 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க எனக்கு 9 இயர்ஸ் டைம் எடுத்துக்குது. ஓகேவா? in how many years will it become 15 times? 15 டைம்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும்? அதை விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கும்னு எடுத்துக்கோங்க. 14 ருபீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. 14 இன்ட்ரெஸ்ட் கிடைக்க எனக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சோ சேம் அதே மாதிரிதான் டைரக்ட் மெத்தட்ல எடுத்துக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? சோ கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 6 into x equals to 9 into 14. சோ கேன்சல் பண்ணுங்க. 6 வந்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ், இவங்க 3 டைம்ஸ். and 2 1 times, 14 வந்து 7 times. அப்ப x equal to 3 into 7 21. so 21 years ஆகும். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா the sum of and the simple interest on a sum is equal to the sum itself. சோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐயும் சேம் while the rate is same as the number of years.
தென் ஆர் வந்து என்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பிஎன்ஆர் டிவைட் பை 100 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்ஐக்கு பதிலாக பிரின்சிபல் அப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ பி ஈக்குவல்ஸ் டு பி இன்டூ ஆருக்கு பதிலாகவும் என் அப்ளை பண்ணிக்கோங்க, என்க்கு பதிலாகவும் என் எடுத்துப்போம், டிவைட் பை 100. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப n ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 100 வந்திருக்கும். n ஸ்கொயர் 100னா n வேல்யூ என்னவா இருக்கும், 10. ஸோ 10 இயர்ஸ்ல இது மாதிரி பிரின்சிபல் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் வியர்டா இருக்கும். என்ன அப்படின்னா 73 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 73 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது 1/5 அர்த்தம். இதை நீங்க டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஃப்டர் இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. A girl borrowed a sum of rupees 17,200 at a rate of 12% simple interest per annum for 1 year and 73 days. So 1 year 73 days. அந்த 73 days இயர்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 365 ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணி பாருங்க. 1 times 5 வந்திருக்கும். ஸோ நான் n எப்படி எழுத போறேன் அப்படின்னா 1 year பிளஸ் ஒரு 1/5 டேஸ். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கும், 6 divided by 5 years அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? தென் n கிடைச்சிருச்சு, ஆர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 12%. அண்ட் தென் பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா 17,200. ஸோ ஹவு மச் அமௌண்ட் டிட் ஷி பே டு கிளியர் ஹர் டெப்ட்? ஸோ டோட்டலாக அவங்களுடைய கடனை அவங்க முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ, 17,200. அண்ட் தென் என் வேல்யூ வந்து 6/5. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு 100 இன்டூ 12. ஸோ ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் மல்டி பண்ணுங்க. 72 172 இன்டூ 2 என்ன வருது, 2384 டிவைடட் பை 5 வந்திருக்குமா? ஸோ 5 ஆல கேன்சல் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 2 times ரிமைண்டர் 2 20 வந்து 4 times அகைன் ரிமைண்டர் என்ன இருக்கும், 3 இருக்கும். 35 வந்து 7 times அகைன் ரிமைண்டர் 3 இருக்கும். 30 வந்து 6 times. ஓகேவா? ரிமைண்டர் 4 அப்ப 8 times. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும்? ஸோ ஆப்ஷன் பார்த்து கூட நீங்க டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம் இதை சால்வ் பண்ணிட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஃபுல்லா முடிச்சிருவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2,476.8 rupees இருக்கும். அப்போ டோட்டல் அமௌண்ட் என்னவா இருக்கும், பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ தானே டோட்டல் அமௌண்ட். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 17,200 பிளஸ் 2,476.8. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 19,676.8 rupees அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, 2 equal sums are lent at 10% and 8% simple interest per annum respectively at the same time. ஸோ ரெண்டு அமௌண்ட் இருக்கு, ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட். இங்கிட்டும் 1000 rupees வச்சுக்கோங்க, இங்கிட்டும் ஒரு 1000 rupees இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து 10% வந்து இன்ட்ரெஸ்ட்ல கடன் கொடுக்குறாங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 8% இன்ட்ரெஸ்ட்ல கடன் கொடுக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம், அந்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இஸ் ரிசீவ்டு 2 years earlier than the second one. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றாங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிடுறாங்க. 2 பேர் இருக்காங்க ஏபின்னு. பிகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் கடன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ கிட்ட பாத்தீங்கன்னா 2 வருஷம் தான் கடன் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் முன்னாடியே வாங்கிடுறாங்க. the amount received in each case was, ரெண்டு பேத்துக்கிட்டையுமே ஆனா எவ்வளவுதான் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, சேம் தான் வாங்கியிருக்காங்க. அதுதான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 36,900. ஈச் சம் வாஸ், அப்ப ரெண்டுமே எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிடலாம், ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ சம்கான ஃபார்முலா என்ன, அமௌண்ட்கான ஃபார்முலா பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐயா. பிரின்சிபல் தெரியுமா உங்களுக்கு, தெரியாது. ஸோ அமௌண்ட் வந்து 3,6900 பிளஸ் பிரின்சிபல் வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ பி அப்படி வச்சுப்பீங்க. பிளஸ் பிஎன்ஆர் டிவைட் பை 100. என் தெரியுமா, இங்க என் என்ன சொல்லிட்டாங்க,
2 years earlier than the second one. அப்ப இங்க n minus 2 இருந்திருக்குமா? ஓகே தானே? into 10 divided by 100. செகண்ட் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே அமௌண்ட் தான் 36,900 plus p plus p into n வந்து n வச்சுக்கோங்க 8 divided by 100. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையுமே நான் ஈக்குவேட் பண்றேன். ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் SI1 அண்ட் SI2 ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? இது 5 times, இங்க 4 times. So solve பண்ணீங்க அப்படின்னா 5n minus 10 equals to p and p cancel ஆயிரும் 4n. So n equals to 10 ன்னு வந்திருக்கும். So 10 years அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? n வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை கொண்டு போய் உங்களுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் கீழே இருக்க ஈக்குவேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? அப்போ பிரின்சிபல் கிடைச்சிரும் தானே? So 36,900 plus p plus, so இதை solve பண்ணா 80 divided by 100. ஓகேவா? so இதை solve பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 10 plus 8p அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 18p divided by 10 which is equals to 36,900 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகே, so என்ன பண்ணலாம்? 18 டேபிள கேன்சல் பண்ணலாமா? 1 times வந்திருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 times ஒரு 0 சேர்ப்பீங்க 5 times 0. அப்போ பிரின்சிபல் வேல்யூ எவ்வளவா இருக்கும்? 20,500 rupees-ஆ இருந்திருக்கும். ஓகேவா? எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஃபார்முலாஸ்ல அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏவுமே அதே தான் கொடுத்துருக்கேன். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம். 25,000 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sum of money at some rate of simple interest amounts to rupees 2,500 in 5 years and rupees 3,500 in 10 years. Find the principal and simple interest for 2 years if the rate of interest is double. Okay, என்ன சொல்லிட்டாங்க? A sum of money at some rate of simple interest amount to 2,500 in 5 years. அதாவது பிரின்சிபல் வந்து எவ்வளவா மாறுது? 5 வருஷத்துல 2,500 rupees-ஆ மாறுது. அதே அமௌண்ட் 10 வருஷத்துல எவ்வளவு மாறுது? 3,500-ஆ மாறுது within 10 years-ல. இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு இயர் கேப் இருக்கு? 5 years-ஆ. So 5 years-ல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? 1,000 rupees. அப்போ 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும்? 1,000 rupees-ஆ இருந்திருக்கும். ஸோ நீங்க பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதுல இருந்து அந்த 1,000 அப்படியே மைனஸ் பண்ணிடலாமா? ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து 2,500 மைனஸ் 5 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 1,500. ஸோ பிரின்சிபல் வேல்யூ எவ்வளவா இருக்கும்? 1,500 rupees-ஆ இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் find the principal and simple interest for 2 years if the rate of interest is doubled. Okay, 5 years-க்கான interest வந்து 1,000-ஆ? அப்போ 1 year-க்கான interest என்னவா இருக்கும்? 200 rupees-ஆ இருக்குமா? 5 years வந்து 1,000, 1 year-க்கு எவ்வளவா இருக்கும்? 200-ஆ இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க? 2 years-க்கு. So 2 years-க்கு என்ன சொல்லிடலாம்? 400 அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லிடலாம். பட் என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டபுள் ஆகுது அப்படின்னா இன்ட்ரெஸ்டும் டபுள் ஆகும் தானே? ஸோ இதோட என்ன பண்ணிருங்க? ஒரு 2-ஐ மல்டி பண்ணிருங்க. 400 into 2 எவ்வளவு வந்திருக்கும்? ₹800. ஸோ அமௌண்ட் என்னவா மாறி இருக்கும்? 800 rupees-ஆ மாறி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 1,500 and 800. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? A sum lent out at simple interest amount to rupees 4,818 in 1 year and rupees 6,072 in 4 years. அதாவது ஒரு அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா கடன் கொடுக்குறாங்க. 1 yearல அந்த அமௌண்ட் என்னவாகுது? within a yearல
அந்த அமௌண்ட் வந்து 4818 மாறுது. அதே அமௌண்ட் வந்து 4 வருஷத்துல எவ்வளவா மாறுது? 6072 rupees மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இது ரெண்டுக்குமான இயர் கேப் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இயர் கேப் எவ்வளவு இருக்கு? 3 years கேப் இருக்கா? சோ 3 yearsல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. SI for 3 years 6072 minus 4818. One two five four. அப்ப 3 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1254. சோ என்ன கேட்டிருக்காங்க? சம் தானே கேட்டிருக்காங்க. அப்ப SI for 1 year கண்டுபிடிச்சுக்கலாமா? SI for 1 year. 1 year-ஓட SI வேணும் அப்படின்னா இதை 3 ஆல டிவைட் பண்ணா போதும். அப்படியே SI வந்துடும். சோ 3 ஆல டிவைட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 418 rupees வந்திருக்குமா? சோ இப்ப என்ன பண்ணுங்க? பிரின்சிபல் வேணும் அப்படின்னா 4818 minus 418. சோ சால்வ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? பிரின்சிபல் வந்து 4400. ஓகேவா? சோ ரெண்டு ஆப்ஷன் 4400ல இருக்கு. அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஆர் கண்டுபிடிப்பீங்க. ஆர் இங்க கண்டுபிடிக்கட்டுமா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா? SI டிவைட் பை பிரின்சிபல் இன்டூ 100. இப்படி எடுத்தாலுமே ஆன்சர் வரும். SI எவ்வளோ? 418 அதானே? தென் பிரின்சிபல் எவ்வளோ? 4400 இன்டூ 100. ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க. 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 11 டைம்ஸ் வந்திருக்கும். இங்க 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா ஆக்சுவலா 4 டேபிள்ல கேன்சல் பண்ணவே முடியாது. அப்படிதானே? டேரக்டா 44 டேபிள்ல கேன்சல் பண்ணிட்டுமா? 44 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 டைம்ஸ் வந்திருக்கும். ரிமைனிங் 9 டைம்ஸ் வந்திருக்கும். 44 into 9 செக் பண்ணி பாருங்க. 396 தான் வருது. ஸோ 9.5 இந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆர் பர்சன்டேஜ் எவ்வளோ? நீங்க அக்யூரேட்டா நான் எடுக்கணும் அப்படின்னா இல்லை, 9.5 எடுத்துட்டாலே நமக்கு ஆல்ரெடி ஏஆர்சி தான் ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சு. அதில் எனக்கு 9 தான் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு டிக் பண்ணேன். ஃபுல்லாக நான் சால்வ் பண்ணி லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் போகணும் அப்படின்னா அப்படிலாம் நீட் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க? எ மேன் invested 1/3 of his capital at 9% and 1/4 of his capital at 8% and rest at 12% if the total interest earned is 3000. அதாவது மொத்தமா 3 கேஸ் பிடிச்சிட்டாங்க. ஓகேவா? SI1, SI2, SI3. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் எப்படி இருக்கு? 1/3 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரின்சிபல Pன்னு எடுத்துக்கோங்க. அதுல 1/3 அப்ப P/3 எடுத்துக்கலாமா? பிரின்சிபல் தான் P/3. அண்ட் தென் N எவ்வளவு சொல்லிட்டாங்க? R வந்து 9%. இன் இயர் தானே சொல்லிருக்காங்க. அப்போ 1 இயர்னு அர்த்தம். Nக்கு பதிலா 1 போட்டுக்கோங்க. ஃபார்முலால இருக்கக்கூடிய 100. அடுத்தது பாருங்க 1/4 சொல்லிருக்காங்க. அப்ப பிரின்சிபல்ல 4 மடங்கு 1/4 டைம். R வந்து 8, N வந்து 1 இயர் இன்டூ 100. ஸோ டோட்டலா என்ன சொல்லியிருக்காங்க? 1/3 plus 1/4 ரிமைனிங் தானே சொல்லிருக்காங்க. ரிமைனிங் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 7/12. அதாவது 12ல 7 பார்ட் என்ன பண்ணிட்டாங்க? ஃபர்ஸ்ட் 2 இதுலயே போயிடுச்சு, 2 ஸ்கீம்ல. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 12ல 5 பார்ட் ரிமைனிங் இருக்குமா? அப்ப என்ன பண்ணிருங்க? 12 5/12 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பீங்க. 5/12 ஆஃப் பிரின்சிபல் இஸ் 12% இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்களா? அப்ப 12 into 1 divided by 100. ஓகேவா? ஸோ டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? 3000 rupees கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க? டினோமினேட்டர் எல்லாத்துலயுமே என்ன நம்பர் காமனா இருக்கு? 100 காமனா இருக்கா? 100 தூக்கிடுங்க. எல்லாத்துலயுமே நியூமரேட்டர்ல P காமனா இருக்கு, டினோமினேட்டர்ல 100 காமனா இருக்கு. 100ஐயும் P-ஐயும் வெளியே தூக்கிடுங்க. P/100 வெளியே தூக்கிட்டா என்ன வந்திருக்கும்? இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? தென் இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? 12 கேன்சல் ஆயிருமா? ஸோ என்ன இருக்கும்? இங்க 3 மட்டும் இருக்கும், இங்க 2 மட்டும் இருக்கும், இங்க 5 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு 3000. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? P/100
ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 10 which is equals to 3000. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருமா? இந்த டேர்ம் இந்த 10 இங்க போறப்ப என்னவாயிருக்கும்? மல்டிபிள் ஆயிரும். அப்போ பிரின்சிபல் ஈக்குவல்ஸ் டு 30,000 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? rupees x invested at 9% simple interest per annum for 5 years. ஸோ எக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றாங்க. பிஎன்ஆர் ஃபார்ம்ல தான் அப்ளை பண்ண போறோம். பிஎன்ஆர் டிவைட் பை 100. அதாவது எஸ்ஐ ஒன்னையும் எஸ்ஐ டூவையும் ஈக்குவேட் பண்ணுங்க. எஸ்ஐ ஒன் ரெண்டு கேஸ் இருக்கும், எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? எக்ஸா, என் எவ்வளோ? 5 இயர்ஸா, ஆர் எவ்வளோ? 9 டிவைட் பை 100. ஸோ இதுல வர இன்ட்ரெஸ்ட் வந்து சேமா தானே இருக்கு அடுத்ததுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்க்குமா? அப்ப ரெண்டையும் அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க. ஒய் இன்டூ ஆர் பர்சன்டேஜ் வந்து 6.25 இன்டூ 8 டிவைட் பை 100. 100 கேன்சல் ஆயிரும். ஸோ இது என்ன பண்ணலாம்? 5 இதையும் கேன்சல் பண்ணலாமா? 1 டைம்ஸ் இங்க என்ன வந்திருக்கும்? ரிமைண்டர் 1னா 2 டைம்ஸ் ரிமைண்டர் 2 5. அப்போ x ஈக்குவல்ஸ் டு x by y ஈக்குவல்ஸ் டு இதை எப்படி எடுத்துக்கலாம்? 125 இன்டூ 8 டிவைட் பை 100 எடுத்துக்கலாமா? இன்டூ 9. ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். 5 டைம்ஸ் வந்திருக்குமா? 125. 100 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கும். 25 டேபிள்ல 4 1 டைம்ஸ், 8 வந்து 2 டைம்ஸ். அப்ப என்ன பண்ணுவீங்க? 5 2s are 10, கீழே வந்து 9 மட்டும் இருக்கும். அப்ப x by y ஓட வேல்யூ என்ன? 10 டிவைட் பை 9. அப்ப x is to y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 10 is to 9 இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? a person borrows certain amount of money at the rate of 2.5% per month. ஓகேவா? ஆர் கொடுத்துட்டாங்க. if he pays 13,100 after 6 months to clear his due, then find the amount of interest paid by the person. so 6 monthsக்கு அப்புறம் இவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. so இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. so இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. 2.5% பர் மந்த். ஓகேவா? 1 மந்த்துக்கு 2.5%. அப்ப 6 இயர்ஸ்க்கு எவ்வளவா இருக்கும்? சாரி, 6 மந்த்ஸ்க்கு எவ்வளவா இருக்கும்? ஒரு மாசத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க. அப்ப 6 மாசத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ரெண்டையும் மல்டி பண்ணிடுவீங்களா? 2.5 இன்டூ 6 எவ்வளவு வந்திருக்கும்? 15. ஓகேவா? so 15%. so r equals to 15% for 6 months. ஓகேவா? so இதுல என்ன பண்ணிருக்காங்க? if he pays 13,100 சொல்லிட்டாங்களா? so இவங்க ரிட்டர்ன் பே பண்றதுதான் 13,100. அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதுல, அதாவது பிரின்சிபலும் இருக்கும் இன்ட்ரெஸ்டும் இருக்கும், ரெண்டையுமே சேர்ந்துதான் 13,100 சொல்லிட்டாங்க. so இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா பெர்சன்டேஜ் எவ்வளவு? 15%. உங்களோட பிரின்சிபல் எப்போதுமே எப்படி இருக்குன்னா 100 தான் இருக்கும். so எவ்வளவு எக்ஸ்ட்ரா நான் கட்டுறேன்? 15% எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம்? 115% தான் 13,110 சொல்லலாமா? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோ? 15% தான். அப்ப 15%ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி இப்படியே கண்டுபிடிச்சலாம், ஃபார்முலா போகாமே. அப்போ 115% இன்டூ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 13110 இன்டூ 15%. பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுங்க. 113 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 23 டைம்ஸ் வந்திருக்கும். இங்கேயும் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வந்திருக்கும். ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும்? 3 இருக்கும். அப்போ 6 டைம்ஸ் வந்து 30, ரிமைண்டர் 1, 2 டைம்ஸ் வந்து 10, அகைன் 1, 2. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 23 டேபிள் 23 1 டைம்ஸ் வந்திருக்கும். இங்கேயும் 23 1 டைம்ஸ். ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும்? 3. 32 1 டைம்ஸ் வந்திருக்கும். 23 ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 92. 92 எத்தனை தடவை வரும்? 4 டைம்ஸ் வரும். அப்ப x ஈக்குவல்ஸ் டு 114 இன்டூ 5. ஸோ 114 இன்டூ 15. ஸோ சால்வ் பண்ண என்ன வேல்யூ வரும்?
1720 வருதா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. மேபி ஏதாவது மிஸ்டேக் கூட பண்ணியிருக்கலாம், ஆப்ஷன்ல இல்லை. பட் அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரீசெக் பண்ணிக்கிறேன். ஓகே, a person borrows certain amount of money at the rate of 2.5% per month. ஒரு மாசத்துக்கு என்ன சொல்லிட்டாங்க? 2.5% சொல்லிட்டாங்க. 6 monthsல clears his debt. அதாவது 6 மாசம் லோன் இருந்திருக்கு. அப்போ 2.5 into 6 என்ன வந்திருக்கும்? 6% 15. ஓகேவா? ஸோ டோட்டலா பே பண்றாங்க. இஃப் ஹி பேஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ 13110ங்கிறது உங்களுடைய 115% சொல்லலாமா? ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. 15% என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க டைரக்ட் மெத்தட்ல. 13110 into 15% equals to 115 into x எடுத்திருப்பீங்களா? ஸோ கேன்சல் பண்ணலாமா? 2 டைம்ஸ் வந்திருக்கும், ரிமைண்டர் 1 23 டைம்ஸ், இங்க 3 டைம்ஸ் வந்திருக்குமா? ஸோ வேற என்ன பண்ணலாம்? 23ஐயும் இதையும் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஸோ 23 into 4 என்ன வந்திருக்கும்? 92. ஓகேவா? ஸோ இங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் வந்து 115 வரும். ஸோ 131 minus 115. ஸோ 11 minus 5 6, 12 minus 11 அப்படிங்கிறப்போ 16. அப்போ 161 இருக்குமா? 23 7ஆல மல்டி பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்போ 70. ஓகேவா? கேன்சல் பண்றப்ப என்ன வருது? 570 வந்திருக்கும். ஸோ x equal to 570 into 3. ஸோ சால்வ் பண்ண என்ன வேல்யூ வரும்? 21 15 16 17 1710 வருது. லாஸ்ட் டைம் நம்ம மல்டிபிள் பண்ணப்போ ஏதோ மிஸ்டேக் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வருதுன்னா அகைன் ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஸோ ரிப்பீட் பண்ணி எனக்கு மிஸ்டேக் வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவீங்க? மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க டைம் இருக்கப்போ இங்க செக் பண்ண வரப்போ அதே மெத்தட்ல சால்வ் பண்ணி பார்க்காதீங்க, வேற மெத்தட்ல சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இங்க ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1710 தான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிஐ பார்க்கலாம். இந்த வீடியோல எஸ்ஐல உங்களுக்கு என்னென்ன டைப் கொஸ்டின்ஸ் வந்து ஆர்ஆர்பில இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ அடுத்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா சிஐ பார்ப்போம். அண்ட் தென் சிஐ அண்ட் எஸ்ஐ கம்பைன் பண்ண வர கொஸ்டின்ஸையும் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.